ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். இப்போ சில விமான நிறுவனங்களில் வந்து அதாவது ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனைகள் காரணமாக கூட வந்து அந்த விமான நிறுவனம் தரப்புலேருந்து சில சேவைகள்லாம் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்டு வந்து டிலே வந்து உங்களுக்கு வந்து ஆனாலோ இல்லைன்னா ஃப்ளைட்டு வந்து கேன்சல் வந்து ஆனாலோ அதுக்கான ரீஃபண்டு இல்லைன்னா ரீசெட்டிலிங் வேறு ஒரு டயத்தில் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதோட விமான நிறுவனத்துடைய பெயர் என்னென்னா, இந்த ஏர் இந்தியா தரப்புலேருந்து, அதாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்து அவங்களுடைய ட்விட்டர்லேயே வந்து இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுடைய வெப்சைட் மூலமாகவோ இல்லை கஸ்டமர் கேர் அவங்க கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளைட் வந்து சப்போஸ் கேன்சல் ஆனாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆனாலோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அது சம்மந்தமாக நீங்கள் பேசலாம். அதுபோக ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ரீசெண்டாக வந்து இப்போ மதுரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து செல்ல இருந்த ஒரு 183 பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதனால் நிறையா வந்து சிரமப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த விமான ஊழியர்களிடம் வந்து வாக்குவாதம் நடத்தி நிறைய பயணிகள்லாம் வந்து சிரமத்திற்கு வந்து உள்ளாகிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் லக்கேஜில் வந்து விலை மதிப்பு மிக்க பொருட்கள், இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, விலை அதிகமாக இருக்குங்களா, தங்கம், அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து அதில் வந்து பெரிய லக்கேஜில் செக்இன் லக்கேஜில் வந்து வைக்காதீங்க. நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போங்க. ஏன்னா இப்போ தங்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் லக்கேஜில் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் வைத்தீங்கன்னா அது நீங்கள் ஸ்கேன் பண்ணும்பொழுது நீங்கள் சப்போஸ் அவங்க பிடிப்பட்ட அதாவது பார்த்தாங்கன்னா நீங்கள் கரெக்டான அளவு தான் கொண்டு போவீங்க, இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் இப்போ லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு கூட வந்து ஏதாவது பிரச்சனைகள், இப்போ லக்கேஜில் இப்போ கன்வேயரில் வரும்பொழுது கூட அவங்களுக்கு அந்த லக்கேஜ் டேமேஜ் ஆனாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த விமான நிறுவனம் தரப்புலேருந்தே சொல்லியிருப்பாங்க விலை அதிகமான பொருட்கள்லாம் பெரிய லக்கேஜில் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. சில நண்பர்கள் வந்து அதையும் மீறி பெரிய லக்கேஜெலாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து கையில் கொண்டு போகிற லக்கேஜில் பாஸ்போர்ட்டு, முக்கியமான மெடிசன்ஸு, தங்கம் போன்ற பொருட்கள்லாம் நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போகிறது தான் சிறப்பு. அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த ஒரு பொருட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வந்து வாங்கிட்டு வந்தாலும் அதுக்குரிய ரிசிப்டை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுருப்பது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். ஏன்னா இப்போ அதிகமான டேக்ஸ் வந்து உங்களுக்கு போட்டாங்கன்னா நீங்கள் அந்த இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினோம், நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கூட நீங்கள் பேசி உங்களுக்கு ஒரு டேக்ஸை வந்து நீங்கள் குறைக்கலாம்.